சரி கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் நண்பர்களே. சாமியே சரணமையப்பா, கருப்பணசாமியே சரணமையா. இந்த வாட்டி என்ன பதிவுன்னா, ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து போறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கணும், விரதம் எப்படி இருக்கணும், நினைச்சது நடக்கணும்னா எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதை பற்றி தான். ஏன்னா ஐயப்பன் வந்து அருமையான கடவுள், அள்ளி கொடுப்பதில் தாராள பிரபு அவர். ஏன்னா என் சொந்த வாழ்க்கை நடந்தது. 17 வயசுக்குமே ஐயப்பன் மேலே ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் எனக்கு வசதி இல்லை, போக ஒன்றுமே இல்லை, வீட்டில் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு ஐயப்ப பக்தர் வந்து என்னை கூட்டி போகிறேன்னு சொன்னார். அவரை மகிமையை சொல்கிறேன்ப்பா. சரி சொல்லுங்க. அவரே வேட்டி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் பாட்டு கேட்க என்னால் முடியல. பாட்டு வந்து ஆசை, அவ்வளோ ஆசை, அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசை. இது நேரம் நடந்தது, நான் வாழ்க்கையில் நடந்தது. அப்புறம் வாசலில் காலையில் நைட்டு படுத்துட்டேன். காலையில் ஒரு 10 கேசட். அப்போ அந்த 10 கேசட்லாம் ஐயப்பன் பற்றி பாருங்க. என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் இருந்தது. அவர் மேலே அவ்வளோ பிரியம் எனக்கு. அவர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன்னு, மாலை போட்டுன்னு இப்படிலாம் போகணுன்னு பண்ணி. அதனால் அவர் அள்ளி கொடுக்கும் வள்ளல். அவரை மாலை அணிந்து கொண்டு பண்ணக்கூடாத செயல்கள். ஏன்னா இப்போ ரொம்ப பேர் தண்ணி கிளாஸில் தண்ணி அடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாள் விரதம் இருக்கலாம்? 48 நாள். 48 நாளும். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்க முடியல. இப்போ 3 நாள் இருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலை வந்து 48 நாள் ரொம்ப கஷ்டம் நமக்கு. அப்போ குழந்தை சேவை இல்லை. இப்போ ஒரு 12 வருஷமா 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய இது. குழந்தை சேவை சொத்து வாங்கலாம், கார் எல்லாமே வாங்கலாம், ஆனால் இது வாங்க முடியாது. இந்த கடவுள் கொடுக்கணும். அந்த மாதிரி பெரிய வேண்டுதல் இருக்கணும்னா அந்த 48 நாள் காலையிலையும் மாலையிலையும் குளிச்சுட்டு பிரம்மச்சரிய விரதம் நல்லா கடைப்பிடிச்சு, செல்போன் பார்க்கறது, சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, அவர் நாமமே கேட்கணும், பஜனை பண்ணணும், முடிஞ்ச வரை தீட்டில் இருக்கக்கூடாது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு சாமி, என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த நேரத்தில் தனிமையில் இருக்க ரொம்ப இது. அதாவது முதல் எப்படின்னா ஒரு 5-6 பேர் வந்து மாலை போட்டாங்கன்னா இதெல்லாம் முதல் நடந்த காலம். அந்த 5-6 பேர் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஒரு கோவிலில் அந்த பக்தர்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்த காலம் இப்போ இருக்க முடியாது. சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம குழந்தை வர வேணும், ஒரு பெரிய இது நடக்கணும்னா ஒரு வேண்டுதல் வச்சாங்கன்னா நடக்கணும் அப்படின்னா 48 நாள் விரதம் இருக்கணும். ஐயப்பனுக்கு போயிட்டு வரலாம். அதே நேரத்தில் அந்த தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ மாலை அணிஞ்சிக்கிட்டு சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இதெல்லாம் பெரிய தவறு. இது பேசாமலே சும்மா கும்பிடலாம். அவர் தோஷம், நம்ம கும்பிட்றேன்னு தோஷமாயிரும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா மாபெரும் கடவுள், ஒரு புகழ் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் வாழ்க்கை நடந்தது. நான் அப்படி அணிஞ்சு 48 நாள் இருந்து பெரிய பாதை போனேன். தீராத தலைவலி தெரிஞ்சிச்சு எனக்கு. கிட்டத்தட்ட 25-30 வருஷம் தலைவலிக்கு கீழே வந்து அடிப்பட்டது. இந்த வலியை எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் எத்தனையோ போகல. இவர் இருமுடியை தூக்கிட்டு தலையில் சம்மதிக்கிட்டு ஒரு நாள் நினப்பாவே இருந்து போனேன். அன்னிலேருந்து தலைவலிங்கிறது இல்லை. இப்படிப்பட்ட கடவுள் அவர் அள்ளி கொடுப்பாரு, நம்ம தான் வாங்கி கொடுக்க முடியும், தகுதி இல்லாமல் இருக்கும். அதாவது முறையா கடவுளுக்கு போகணும். அப்படி செய்யாம மற்ற இது தண்ணிய சிகரெட் அடிக்கிறது, இந்த புயலை போடுறது, அந்த மாதிரிலாம் செய்யாம பிரம்மச்சரியம்ங்கிற காலை மாலையும் குடிச்சிட்டு புயலை மட்டும்தானே அப்படின்ட்டு புயலை வச்சுக்கிட்டு போறது அப்படிலாம் செய்யக்கூடாது. வேலையை பார்க்கலாம், எந்த வேலையா இருந்தாலும் தொழில் பார்க்கலாம். காலை மாலை அவசியமா விரதம் முடிஞ்ச அளவு ஒரு
இரவு நேரம், அதாவது புலான் உழவும்பாங்க. புலான் உழவு அருந்தக்கூடாது நைட்டு. ஒரே ஒரு பழம் சாப்பிடலாம், அப்படி இல்லையா பொரிகளை சாப்பிடலாம் கொஞ்சம். அந்த 48 நாள் விரதம் அது. அந்த புலால் உறவு தான் அது மெயின். அதே மாதிரி சனிக்கிழமை ஒரு பிறந்த வாரம் மாலை போட்டவங்க இலை போட்டு சனிக்கிழமை ஒரு பழத்துக்கு முன்னாடி இலை போட்டு அவருக்கு அப்பளம் பிடிக்கும், பாயாசம் பிடிக்கும். பாயாசம் வச்சு சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் பண்ணி 12 மணிக்கு சாப்பிடலாம். 12 மணிக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பக்தி காமிக்கணும். இப்போ மாலை போடுறது, கோயிலில் போய் மாலை போடுறாங்க, விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போடுறாங்க. அதே மாலை வந்து போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து அந்த மாலை முறையாக கலட்டி வச்சு அது வந்து பாலில் இது பண்ணணும், ஊற வைக்கணும். அது இல்லாமல் சில பேர் கலட்டிட்டு வந்துடுறாங்க, கீழே கட்டிடுறாங்க, கோவிலில் கட்டிடுறாங்க, இல்லைன்னா பழனிக்கு போகிறாங்க அங்கே கட்டி போடுறாங்க. இது வந்து பண்ணக்கூடாத தவறு. எங்கே போனாலும் சரி இந்த மாலையை அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சோன்னா இறங்கும்போது மாலையை கலட்டி அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வந்துடுறாங்க. இல்லாட்டி அங்கே கேட்டு இருந்தால் அங்கேயே போட்டுறாங்க. இந்த கையில் கட்டுறது, இதில் கையில் கட்டுறது, காலில் கழுத்தில் கட்டிக்கிறது, அந்த கயிறெல்லாம் அங்கிட்ட எங்கிட்டாச்சும் கட்டிட்டு வந்துடுறாங்க. இது வந்து எப்படி முறைன்னா, நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம்னா வாசலில் தேங்காய் அடிக்கிறது எதுக்கு? கருப்பண சாமி தான் அதை அடிக்கணும். அது வந்து ஒரு முறை இருக்குது. அந்த கல்லில் அடித்து அந்த கல் ஓரத்தில் வச்சுருவாங்க. அவர் தான் கருப்பணசாமி. நான் வீட்டை விட்டு போகிறேன், மலைக்கு போகிறேன், வர்ற வரைக்கும் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த மாலை வீட்டில் வந்து தான் கலட்டணும். மறுபடியும் அவருக்கு நம்ம அந்த தேங்காய் அடித்து சாமி கும்பிட்டா தான் அந்த கருப்பணசாமி போவார். அந்த முறை இருக்குது. வாசலில் அடிக்கிறது சாமியே சன்னமையப்பான்னு அடிக்கிறது கருப்பணசாமி. அது நான் வீட்டை விட்டு போகிறேன் நீ பார்த்துக்கப்பா முறை. அது அதே மாதிரி வழியில் எந்த கோயிலையும் கலக்கக்கூடாது, தப்பு. அது வீட்டில் வந்து நல்லா பொங்க வச்சு, நம்ம பொங்க வைக்கலாம்னு பரவாயில்ல, சூடாம்பத்தி பொரிகளில் அவர் பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று வச்சு பாம்பி போட்டு மாலையை கலட்டி பாலில் அது போட்டு வச்சு அப்புறம் தான் எடுத்து வைக்கணும். இதுதான் முறை. இந்த முறையெல்லாம் பண்ணுங்க, அதான் ரொம்ப நல்லது. வேற என்ன கேட்குறேன்? சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.